அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். அது ஒருத்தர் மேலன்றது சொல்றத விட, என் மேலயே எனக்கு ஒரு சந்தேகம். படிக்கிற காலத்துல பெரியார பத்தி ஆன்சர்லாம் எழுதி 10 மார்க் கொஸ்டின்லாம் மார்க் வாங்கியிருக்கோம். அப்படியெல்லாம் பெரியாரெல்லாம் படிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பெரியார எதிர்த்து பேசுறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அதனால தான் மனசாட்சிய கழட்டி வச்சு, மனசாட்சிகிட்டயே நம்ம உரையாடல் வச்சுருவோமே அப்படின்னு மனசாட்சி கூட இந்த நேர்காணல். இந்த நேர்காணலுக்கு மனசாட்சிய வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே நீ என்னுடைய மனசாட்சி தானா? சரி. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு 2018, 19 வரைக்குமே பெரியாரு அப்படி, பெரியாரு இப்படி, பகுத்தறிவு பகலவன், இவர் இல்லை என்றால் எதுவும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்த தானே. என்ன திடீர்னு இப்ப ஈவேராங்கிற, பெரியார் என்ன செய்தாருங்கிற அந்த கட்சிக்காரங்க பேசுறது பார்த்துட்டு அதே போலவே பேசுற. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 2018 வரைக்குமே 19 வரைக்குமே அப்படிதான் இருந்தது. பெரியார பத்தி படிச்சோம். பெரியார் சொன்னத நெறைய பேர் சொன்னதெல்லாம் கேட்டோம். நெறைய பேர் சொன்னாங்க. ஐயோ! அவர் இல்லன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஊடகத்துறையிலே இருந்திருக்க முடியாது. அவர் இல்லன்னா இங்க படிச்சிருக்கவே முடியாது. நானும் எங்க தாத்தா மாதிரி ஏர் ஓட்டிட்டு தான் இருந்திருக்கணும். விவசாயம் தான் பார்த்துருக்கணும்னு நெறைய பேர் படிச்சவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதனால நானும் அத நம்பி கரெக்ட்டு. அவங்க சொல்றது தான் சரி போல இருக்கு அப்படின்னு நம்பியிருந்தேன். ஐயோ! நம்ம திருந்திட்டோம். இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறியே. உண்மையிலே மனசாட்சி இருக்கா உனக்கு? இல்ல ஏதாவது பெட்டி எதுவும் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு? நோ, அதெல்லாம் இல்ல. சீ, சீ, சீ. நான் என்ன அவ்ளோ இல்ல அவன மாதிரி அவன் பெட்டி வாங்கிக்கிட்டு உளர்றான் நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மை என்னன்றது தெரிஞ்சுச்சு. இவ்வளோ நாளா என்னன்னு தெரியாம யாரோ சொன்னாங்க அப்படின்றத காது குடுத்து கேட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தோம். உண்மை என்னன்னு படிச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு, அடப்பாவி! இந்த தவறையா இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நம்மளுடைய நிலைப்பாட மாத்திக்கணும்ல. எத்தனையோ கட்சிகள்ல நிலைப்பாட மாத்திக்கிறாங்க. எத்தனையோ அதில கூட்டணி, கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அப்படியே மாத்திக்கிட்டு போறது இல்லையா? அதுபோல இவ்வளோ நாளா ஒரு தவறான புரிதல்ல இருந்துட்டேன். அப்புறம் இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு 4 பெரிய மனுஷங்க சொல்லும்போது, அதை கேட்டுக்கிட்டு நாமளும் 4 இடத்துல 4 புத்தகங்கள படிக்கும்போது தெரியுது, ரைட்டு இவ்வளவு நாளா நம்ம எவ்வளோ முட்டாளா இருந்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுது. இது மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த கட்சிக்காரர் பேசுறாரு, அவரு கொஞ்சம் ஏதோ கேவலமா, அசிங்கமா பேசுறாருன்றீங்களா? அத விட கேவலமா இருக்கு. சரி, சொல்லவா? சரி. அதெல்லாம் போதும், சொன்னேன்னா போதும், போதும். சொல்லவா? இந்த எடுத்து இல்ல, சொல்றேன். இல்ல, 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 இல்ல. இது சரிப்பட்டு வராது. பேட்டிய முடிச்சுக்குவோம். மக்களே, மனசாட்சி கிட்ட பல கேள்விகள் கேட்கணும்னு தான் வந்தோம். ஆனா சொல்ற பதில்கள்லாம் கேட்கும்போது, வேணாம் அதுக்குள்ளே இருந்துக்கட்டும் அப்படின்னு தான் தோணுது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில வேறு ஒரு வித்தியாசமான தலைப்புல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.